ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அன்றைக்கி ஒரு நாள் நான் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது ரோட்டு ஓரத்தில் இந்த ஜூஜு குட்டிங்களை பார்த்தோன்னே என்கிட்ட இப்போ பிஸ்கட் இருந்தது. சரி இதை போடலான்னு சொல்லிவிட்டு பிஸ்கட் எல்லா ஜூஜு குட்டிகளையும் போட்டேன். மொத்தம் அங்கே 6 குட்டிங்க இருந்தது. எல்லாத்துக்கும் எல்லா இதுக்கும் பிஸ்கட் பிரித்து போட்டேன். அங்கே ரொம்ப பசியோடு இருந்தது போல் எல்லாம் ஆளாளுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. அதை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தூரத்தில் அவங்க அம்மா எதையோ தேடி எடுக்க போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் குட்டிக்கிட்ட போனதை பார்த்தோன்னே சரி நான் குட்டி எங்கே தூக்கிட்டு போயிடுவேன்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஓடியாந்துச்சு. இப்போ வருவாங்க பாருங்கள் அவங்க அம்மா, அதை வராங்க பார்த்திங்களா, அதான் அவங்களோட அம்மா. குட்டிக்கிட்ட அவங்க என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு பிஸ்கட் போடுறோன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சிட்டு எங்கிட்ட பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் கொடுக்க பிஸ்கட் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ வச்சுட்டு வந்துச்சு. சரி அவங்க ரெகுலராக தங்குற இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு வராங்கன்னு வச்சுட்டு சந்தோஷப்பட்டு இது பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு மறுநாள் நான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தேன் ரோட்டில் ஓரத்தில் நிறையா ரத்தமாக இருந்தது. என்னடா இவ்வளோ ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்தி பார்த்தப்போ அந்த ஒரு ரோட்டு ஓரத்தில் அந்த நேற்று மொதல் நாள் அதுக்கு தான் பிஸ்கட் போட்டேன். ஆனால் மறுநாள் அது இறந்துருந்தது. எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் அதை அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. அதனால் அதை எடுத்துகிட்டு அந்த ரோட்டோரமாக கீழே இறங்கி அங்கே சின்னதாக ஒரு பள்ளம் என்னால் முடிஞ்ச அளவு தோண்டி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அது ஒரு நல்ல இது பண்ணிட்டு போகணுன்னு வச்சு என்கிட்ட இப்போ வேறு எந்த டூல்ஸும் இல்லை. அதனால் என்னோடய கையால் நானே இது பண்ணி ஒரு அந்த நாய்க்கு ஏற்ற அளவுக்கு ஒரு பள்ளத்தை தோண்டி அதில் அவனை வச்சுட்டு பொறுமையாக அவனுக்கு வலிக்காத மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அவனை இது பண்ணி பத்திரமா போட்டு இது பண்ணி எப்படி சொல்லணுன்னு தெரியல எனக்கு. அவனை நல்லபடியாக அடக்கம் இது பண்ணியிருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இது பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குட்டிங்க என்ன பண்ணோம் இது பண்ணோன்னு மனசு ஒரு இதாக இருந்தது. அதனால் திரும்ப நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கிட்ட இருந்த சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க எல்லாேருக்கும் சாப்பாடு இது பண்ணி கொடுத்தேன். அவ்வளோ பசி. அதுக்கு மறுநாள் நல்ல பசியில் இருந்தாங்க. அந்த 6 குட்டியும் இது பண்ணி சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அம்மா இப்போ இல்லை, திரும்பி வர மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அம்மா இறந்தது அவங்கள்ட்ட காட்டலை. சரி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அவங்கள்ட்ட காட்டிக்கல. சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ரோட்டில் இதுமாரி ஜூஜுவோ இல்லை மாடுங்களோ கிராஸ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு தான் தெரியும், அதுங்களுக்கு தெரியாது. நம்மளை இடிச்சிருவாங்க, நம்ம செத்துருவோன்ட்டு அதுங்களுக்கு தெரியாது. நம்ம தான் ஸ்லோ பண்ணி போகணும், நம்ம தான் பிரேக் அடித்து சரி அவங்களுக்கு வழி விட்டு இடம் கொடுத்து போகணும். நம்ம கையில் ஆறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு அழுத்தி அதுங்களை பயன்படுத்தி அனுப்பிச்சிடக்கூடாது. அதுங்க எந்த சைடு ஓடுன்னு தெரியாமல் திணறி திண்டாடி அடிப்பட்டு இறந்து போயிடுதுங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சளவு சேவ் பண்ணுங்கள்.